بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம வாரந்தோறும் இந்த கருத்தியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பார்க்கறது, நல்ல மக்களோட பயணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நசீப். அது நசீப் என்பது நலவுகள் செய்வதற்கும் படைத்த இறைவனை அல்லாவை பத்தி சிந்திக்கிறது தான் வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய நசீப். அந்த நசீப, அந்த கிரேஸ், அந்த அருள் நமக்கு கிடைக்கிறதே அல்லாஹ்வுக்கு நமக்கு நிறைய நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த டாபிக் இருக்குதே, த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், மனிதனுடைய நிலைகள், மனித வாழ்க்கையின் நிலைகளை பத்தி மாஷா அல்லாஹ் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். மனிதராக நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு படைச்சு, அதுலயும் குறிப்பாக இந்த ஈமான ஹிதாயத்துடைய மக்களாக நம்மளை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறது. அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது 4 நிலைகளாக இமாம்கள் நமக்கு பிரித்து சொல்றாங்க. மனிதனுடைய வாழ்க்கைய 4 நிலைகளாக நமக்கு பிரித்து சொல்றாங்க. மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முதல் நிலை, நாம இந்த உலகத்துக்கு வராததற்கு முன்பதாக இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு பேர் ஆலமுல் அர்வாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலமுல் அர்வாஹ் அப்படிங்கிறது என்னன்னா, நாம அல்லாஹு தாலா ஒரு உடலை படைத்து அந்த உயிரை நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப இந்த உலகத்துல நாம மனிதனாக வாழ்வதற்கு முன்பதாக எங்க இருந்தோம், இந்த உலகத்துக்கு பிறகு, இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்ம எங்க போவோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டிய, விளங்க வேண்டிய ஒரு வாழ்க்கை தத்துவம். அது இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது நபுலு ஒன்னக்கும், இது ஒரு டெஸ்ட் மாதிரி தான். நமக்கு இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம், ரொம்பவும் குறைந்த காலம், ரொம்ப குறைந்த காலத்துல வாழக்கூடிய ஒரு உலக வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கை இல்லாம நம்மனால அல்லாஹ்வையோ அல்லாஹுடைய பொருத்தத்தையோ அடைய முடியாது. இந்த உலக வாழ்க்கைய பெற்றிருக்கிறவங்க மட்டும்தான் அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியும். மனிதனுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், மனிதனுடைய வாழ்க்கை தத்துவங்கள்ல மனிதனுடைய பிறப்புக்கு முன்பதாக, நான் இப்ப ஹலீலுன்னு இருக்கிறேன், இந்த ஹலீலுங்கிறதுக்கு நாம வர்றதுக்கு முன்னதாக என்னுடைய ரூஹ் எங்க இருந்துச்சு, என்னுடைய உயிர் எங்க இருந்துச்சு? உயிருக்கு இறப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். நஃப்ஸுக்கு தான் இறப்பு இருக்குது, ரூஹுக்கு இறப்பு கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூஹ், ஆன்மா இருக்குதுல்ல, அந்த ஆன்மாவுக்கு இறப்பு கிடையாது. அந்த ஆன்மா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கும், இன்னொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கும், அது எட்டர்னல் கான்செப்ட். அதுக்கு ஒரு முடிவில்லாத நிலையை அடையிறது தான் ஆன்மா. இமாம்கள், நம்முடைய ஷேக்மார்கள், நம்முடைய முன் சென்ற அறிஞர்கள் இதை பத்தி மிகப்பெரிய ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லா மதங்கள்லையும் இதை பற்ற பலதரப்பட்ட கருத்துக்களும் பலதரப்பட்ட சிந்தனைகளும் சொல்லப்படுது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது இதை பத்தி, இஸ்லாமிய மார்க்கம் இந்த வாழ்க்கை முறையை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரியும் போது, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன, நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ மனிதனுடைய முதல் ஸ்டேஜஸ் என்னன்னா, அது ஆலமுல் அர்வாஹ். நம்முடைய ரூஹ் மறுமையில அல்லாஹோட இணைந்து இருந்துச்சு. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கும் போது அவர்களை அல்லாஹ் தன் ரூஹ கொடுத்து தான் படைச்சான். உலகத்துல படைக்கப்பட்ட முதல் நபி, முதல் மனிதர் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே அல்லாஹ் எப்படி படைச்சான்னா, குன் ஃபயகூனு, அது ஆகுன்னு சொன்னா அது ஆகிரும். குர்ஆன் சொல்லுது, பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ல் ஃபைதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஆகுகன்னு சொன்னா அது ஆயிரும். ஆனா மனிதனை அல்லாஹ் ஆகுகன்னு சொல்லல. மாறாக மனிதனை அல்லாஹ் என்ன செஞ்சான், தன் தாத்த கொண்டு, அவனுடைய தாத்த கொண்டு மனிதனை படைத்து அவனுக்கு தன் ரூஹ கொடுத்தான். தன்னுடைய உயிரை தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஏன்னா மனிதனுடைய படைப்பு என்பது அல்லாஹுடைய ரகசியம்னு சொல்றாங்க.
மத்த எல்லா படைப்புகளை விட மனித படைப்பு தான் மிக அழகான படைப்பு, ரகசியமான படைப்பு. அஹ்சனு தக்வீம் அல்லாஹ் சொல்றான், உலகத்துல படைக்கப்பட்டதிலேயே மிக நேர்த்தியான, மிக ஒழுங்கமைப்புல, மிக சீரான, மிக அழகாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மனித படைப்பு. அதுதான் எல்லா நிலையிலும் மிக சீராக படைக்கப்பட்ட படைப்பு. அந்த படைப்பை அல்லாஹ் படைத்து, அல்லாஹ் அதனுடைய அவங்களுக்கு அல்லாஹ் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள அந்த ரூஹ குடுத்தான். அந்த ரூஹு தான் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடல்ல பல்கி பெருகி பல நூறு மனிதர்களாக, பல கோடி ஆண்டுகளா பல பல கோடி மனிதர்களாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நம்முடைய ரூஹ் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து வந்த அந்த பகுதி தான் ஆலமுல் அர்வாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூஹ் எல்லாம் உலகத்துல எத்தனை மனிதர்கள் படைக்கப்பட போறாங்க, எல்லா மனிதர்களுக்கும் நன்மை தீமை எப்படி விளைவிக்கப்படும், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எல்லாமே லவ் மஃபூல் என்ற அந்த ஏடுகள்ல எழுதப்பட்டிருச்சு. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான தத்துவங்கள், அவனுக்கு எவ்வளவு சாப்பிடுவான், அவன் எவ்வளவு தூங்குவான், அவன் எவ்வளவு படிப்பான், அவன் எவ்வளவு செய்வான், எல்லாமே எழுதப்பட்டுருச்சு. ஆனா மனிதனுக்கு ஹியார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நிலை கொடுக்கப்பட்டுச்சு. ஹியார் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையை கொடுக்கப்பட்டுச்சு. நீ இதை அடையணும்னா இதை நீ செய்யணும், இதை நீ செய்யணும்னா இதை நீ அடையணும் அப்படின்னு ஒரு முறைய மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த உலகத்துல நமக்கு முழு சுதந்திரம் இருக்குது. நீ அல்லாவை ஏற்றுக்கொண்டும் வாழலாம், நீ அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமையும் வாழலாம். நீ நன்மை செய்தும் வாழலாம், தீமை செய்தும் வாழலாம். எல்லா விதமான ஹியார்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஹியார்னா சுய சிந்தனை, பகுத்தறிவு, இது ரெண்டுமே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மனிதன் அதை வைத்து கொண்டுதான் நன்மை தீமையை அவன் வாழ்க்கையில பகுத்தறித்து செயல்படணும். இதெல்லாம் எப்ப கொடுக்கப்பட்டுருச்சுன்னா ஆலமுல் அர்வாஹ்ல கொடுக்கப்பட்டுருச்சு மனிதனுக்கு. ஆலமுல் அர்வாஹ்ல கொடுக்கப்பட்ட பிறகு உலகத்துல ஒவ்வொரு உயிர்களாக பல்கி பெருகுது. உலகத்துல உயிர்கள் ஒவ்வொரு நிலையிலிருந்து பெருகிக்கிட்டே இருக்கு. உதாரணமா இப்ப எங்க அத்தா, எங்க அத்தாவுடைய அத்தா, எங்க அத்தாவுடைய அத்தா, இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயின் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரையும் போயிரும். உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுடைய ரூஹும் உயிரும் எங்க போய் தொடும்னா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆதி மனிதனை போய் தொடும். ஆதி மனிதனை போய் தொடக்கூடியதாக இருக்கும். இந்த நிலைக்கு பேரு ஆலமுல் அர்வாஹ். இது உயிருக்கு நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக இருந்த நிலை. அந்த நிலையில நம்ம எல்லாத்துட்டையும் அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டான், உன்னை படைத்தது யார்? நான் தானே உன்னை படைத்தேன், நீ எனக்கு வழிபடுவியா, நீ என்னை ஏற்றுக்கொள்வியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாரும் சொன்னோம், காலு பலா, உன்னை ஏற்றுக்கொள்ளாம நாங்க யாரை ஏற்றுக்கொள்வோம்? நீ தான் என்ன படைச்ச, நீ தான் எங்களுக்கு எஜமானன், நீங்க தான் எங்களுடைய இறைவன், நீ தான் என் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்முடைய ரூஹ் இருக்குல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய ரூஹ் எல்லாமே எல்லா மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா ரூஹுமே அல்லாஹ்ட்ட ஒப்புவித்துச்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. அந்த எல்லா ரூஹும் அல்லாஹோட உடன்படிக்கை செய்து கொண்டுச்சு. அந்த ரூஹுடைய அருவாகுக்கு பிறகு அல்லாஹ் ஒவ்வொரு ரூஹா மனிதனுடைய அந்த ரூஹ் என்ன செய்யணும், மனிதனுடைய உடலுக்குள்ள புகுத்தப்பட்டு தொடர்படியாக நம்ம உலகத்துல பல்கி பெருகிக்கிட்டே இருக்கும் மனித இனம். மனிதனுடைய இரண்டாவது ஸ்டேஜ் ஆலமு துன்யா, இந்த உலக வாழ்க்கை. ஆலமுல் அர்வாஹ் அப்படிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகள் அங்க வாழ்ந்திருப்போம். அதுக்கு பிறகு இப்ப நம்ம ஆலமு துன்யாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலமு துன்யா அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு டெஸ்ட். நீ எதை வாக்குறுதி கொடுத்தியோ, எதை நீ உடன்படிக்கையாக செய்து கொண்டியோ, அதை நீ நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நம்மள வந்திருக்கிறோம். நம்ம ஆலமு துன்யாவுக்கு வந்திருக்கிறோம். ஆலமு துன்யாங்கிறது இந்த உலகத்துல மட்டும் அல்லாஹ் நஃப்ஸ கொடுக்கிறான். நம்ம கூட ரூஹோட சேர்ந்த நஃப்ஸ். நம்முடைய நஃப்ஸ் இருக்குதுல்ல, நம்ம நஃப்ஸ் தான் ஞானத்தின் உச்சம். நஃப்ஸ் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. கார் இருக்காது, வீடு இருக்காது, போன் இருக்காது, எதுவுமே இருக்காது. நஃப்ஸ் இருக்கிற காலமெல்லாம் டெக்னாலஜி இருக்கும், சிந்தனை இருக்கும், முழுக்க முழுக்க கற்பனை வாதம் இருக்கும், நிறைய ஞானங்கள், அறிவுகள் உண்டாகும். ஆனா அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறோம், அதை எதுக்கு சரியா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத கொண்டுதான் நன்மை தீமைகள் தீர்மானிக்கப்படும். இந்த ஆலமு துன்யா அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலம், மிக குறைந்த காலம். பின்னால சொல்லக்கூடிய 2 காலம், முன்னால வரக்கூடிய ஒரு காலம். ஆலமுல் அர்வாஹ், அப்புறம் ஆலமு துன்யா, அப்புறம் ஆலமுல் பர்ஸஹ், அப்புறம் ஆலமுல் ஆஹிரா. இப்படிங்க 4 காலங்களாக மனிதனுடைய ஸ்டேஜ் பிரியும். இந்த ஆலமு துன்யாங்கிறது ரொம்ப குறைந்த காலம். ஆனா அந்த குறைந்த காலத்துல மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள், மனைவி மக்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சுகங்கள் எல்லாமே ஒரு விதமான ஃபித்னாக்கள். அது உங்கள இறைவனோடு இணைய விடாம பார்த்துக்கும். ஆனா, அத மீறி நீங்க அல்லாஹ்வ அடையணும். உங்க வாழ்க்கையில நேர்மையாக வாழணும். உங்க வாழ்க்கையில ஒழுக்கமாக வாழணும். கட்டுப்பாடோட வாழணும். மக்களுக்கு உதவி செய்யணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். எப்ப நீ நன்மைகள செய்ய ஆரம்பிக்கிறியோ, எப்ப இபாதாத்துகள செய்ய ஆரம்பிக்கிறியோ, அப்போ உனக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்ப நான் முஸ்லிமா இருக்கிறேன். முனுசாமி முஸ்லிம் இல்லாம இருக்காரு. இப்ப நான் கலீலா இருக்கிறேன். நான் அல்லாஹ்வ ஏற்றுக்கொண்டவனா இருக்கிறேன். இன்னொருத்தவர் அல்லாஹ்வ ஏற்றுக்கொள்ளாம இருக்காரு. இப்ப இதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? ஏன் நம்ம ஏற்றுக்கிட்டோம், அவர் ஏன் ஏற்றுக்கல? அப்படின்னா, அது நம்முடைய மூதாதையர்களுடைய விளைவுகள். இப்ப எங்க அத்தா, அத்தாவுடைய அத்தா, அவங்க அத்தாவுடைய அத்தா, அவங்க அத்தாவுடைய அத்தா. யாரோ ஒருத்தவர் தன்னுடைய அகலாக்கின் காரணமாக, உண்மையை தேடுவதின் காரணமாக, நல்ல வார்த்தைகள கேட்பதின் காரணமாக, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்த குடுப்பான். ஹிதாயத் என்பது அல்லாஹ்புறத்திலிருந்து வர்றது. அது மனிதனாக குடுக்கிறது இல்ல. அல்லாஹ் நமக்கு குடுக்கிறது. எப்படி குடுப்பான்னா, நம்முடைய முன்னோர்கள் இப்ப இன்னைக்கு நான் முஸ்லிமா இருக்கேன்னா, நான் பிறக்கும்போது முஸ்லிமா பிறந்துட்டேன். ஓகே. அல்லாஹ்வ ஏற்றுக்கொண்டு பிறந்தேன். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது முஸ்லிமா தான் பிறக்கும். குல்லு மௌலூதின் அலல் ஃபித்ரத்தி. ஒவ்வொரு குழந்தையும் அந்த இயற்கை தன்மையோடு இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற சிந்தனையோடு தான் பிறப்பாங்க. தாய் தந்தைகள் நசாராக்களாக, இந்துக்களாக, யகூதிகளாக மாறுவதைக் கொண்டு குழந்தைகளும் மாறிடுறாங்க. அப்ப தாய் தகப்பனுடைய நன்மை, தீமைகளுடைய விளைவுகள் தான் குழந்தைகள். அப்ப அத ரொம்ப நம்ம ஆழமா விளங்கிக்கணும். அப்ப நமக்கு இந்த ஈமான் குடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலக வாழ்க்கையில நமக்கு 2 கடமை இருக்குது. ஒன்று, நமக்கு குடுக்கப்பட்ட ஈமான நம்ம பாதுகாக்கணும். 2வது, மக்களுக்கு அந்த ஈமான போய் எடுத்து வைக்கணும். நம்முடைய குழந்தைகள், மனைவி, மக்கள், நம்முடைய வருங்கால சந்ததிகள், அவர்களை அந்த ஈமானை இறைவன் ஒருவன் தான்ங்கிற உடன்படிக்கை செய்தமுல்ல ஆலமுல் அருவாஹ்ல, அத ஞாபகப்படுத்தி, அத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இதெல்லாம் மனித ரகசியங்கள். மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களே அங்கதான் இருக்குது. இதெல்லாம் நம்ம விளங்காம என்ன செய்றோம்னா, உலகத்தினுடைய ஆசைகள், இன்பங்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், நஃப்ஸினுடைய கட்டுப்பாடு இல்லாத தன்மைகள், உலகத்தினுடைய கெட்ட நண்பர்கள், உலகத்தினுடைய மோகங்கள், இது மாரி பலதரப்பட்ட விஷயங்கள் நம்மள உண்மைய அறியாம, உண்மைய விளங்காம, இல்ல உண்மைய புரியாம நம்மள ஆக்குது. அப்ப இந்த ஆலமுல் துன்யாங்கிறது ரொம்ப குறைந்த காலம். இந்த குறைந்த காலத்துல நாம் நம்மை படைத்தவனை அடைய முயற்சிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன்." இந்த உலக வாழ்க்கையில ஷைத்தான் உங்களை முழுமையாக வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வான். அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. தயவு செய்து நீங்க அந்த விரோதத்துல மாட்டிக்காதீங்க. அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அதனால இந்த ஆலமு துன்யாங்கிறது ஒரு சோதனை கூடம். ஒரு சோதனை களம். இந்த களத்துல நம்ம ரொம்ப தெளிவாக புரிதல் ஏற்பட்டு, என்னை படைத்தவன் ஒருவன் தான். அல்லாஹ் இருக்கிறான். நான் இருக்கிறேன்னா அல்லாஹ்வும் இருக்கிறான். இந்த உலகம் இருக்குதுன்னா மறுமையும் இருக்குது. நான் இல்லாம இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா, இருக்கிறேன்னா இல்லாம போய் திரும்பி நான் வருவேன். அப்படிங்கிறதெல்லாம் நம்புறது தான் ஈமான். அத ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். இத விளங்கி புரியணும். வெறுமனே அறிவுல புரியக்கூடாது, ரூஹ்ல புரியணும். உள்ளத்துல புரியும். கல்புல புரியணும். அப்பதான் இது விளங்க ஆரம்பிக்கும். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ்ங்கிறது எல்லாரும் இங்க இறந்து போயிருவோம். இறந்து போன பிறகு நம்ம எல்லாரும் அடக்கம் செய்யப்படுவோம். நம்முடைய ரூஹ் இறந்து போகாது. நம்முடைய உடல் அழுகி போயிரும். நம்ம உடல் காணா போயிரும். நம்முடைய உடல் காணா போயிரும். ஆனா நம்முடைய ரூஹ், நம்முடைய உயிர் அப்படியே தான் இருக்கும். உயிருக்கு அழிவு கிடையாது. ஏன்னா ரூஹ் எங்க இருந்து வந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. அந்த ரூஹுக்கு அழிவு என்பதே கிடையாது. நெருப்போ, தண்ணியோ, இல்ல மண்ணோ, இல்ல எதுவுமே நெருப்பா அந்த அந்த ரூஹ அழிக்க முடியாது. அந்த மக்காவுல சில மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தீன எடுத்து வைக்கும்போது, சில மனிதர்கள் சொன்னாங்க, "நாங்கல்லாம் மக்கி மண்ணா போயிருவோம். எலும்பாக போயிருவோம். கரைந்து போயிருவோம். நாங்கல்லாம் நெருப்புல வெந்து போயிருவோம். எப்படி இறைவன் எங்கள எழுப்புவான்?" அப்படியெல்லாம் கேட்பாங்க. சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் சொல்லுவான், "ஒரு நேரம் வரும், மஹ்ஷருடைய தினத்துல சூர் ஊதப்படும். ஒரே சூர்ல எல்லாரும் எழுந்திரிப்போம். வேக வேகமாக இறைவனை நோக்கி ஓடுவோம். அப்ப அவங்க மக்கள் கேட்பாங்க, எங்களை எழுப்புனது யாரு? எங்கள எழுப்புனது யாரு? நாங்க வந்து நித்திரையில இருந்தோம். தூங்கிக் கொண்டிருந்தோம். எங்கள எழுப்புனது யாரு? இந்த களம் என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, "உங்களுக்கு வாக்குறுதி குடுக்கப்பட்ட நாள் இதுதான். மறுமைன்னு வாக்குறுதி குடுக்கப்பட்டுச்சே. குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டுச்சே. உங்களுடைய நபிமார்கள் உங்களுக்கு சொன்னாங்களே. உங்களுடைய அஸர்த்துமார்கள் உங்களுக்கு சொன்னாங்களே. மவுத் ஒண்ணு வரும்.
மவுத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம எல்லாரும் எழுப்பப்படுவோம், அல்லாஹ் நம்மள கேள்வி கேட்பான், சுவர்க்கம் நரகம்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த வாழ்க்கை இதுதான் அப்படின்னு மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அப்ப கபருடைய வாழ்க்கை, அதுக்கு பேர் ஆலமுல் பர்சக்ன்னு சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களும் இறந்து போன பிறகு அவங்க புதைக்கப்படுவாங்க. சூர் ஊதுற வரைக்கும் அந்த மனிதர்கள் தன்னுடைய நன்மை தீமைகளுடைய விளைவாக அவர்கள் அழுத்தத்தில் உள்ளாக்கப்படுவாங்க. நன்மை செய்த மக்கள், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள், உலகத்துல அநியாயம் செய்யாம, பாவங்கள் செய்யாம, எல்லாருடைய உயிர்களுக்கும் உதவி செஞ்சு, எல்லா உயிர்களையும் நேசித்து வாழ்ந்தவர்கள், ஈமானோடு வாழ்ந்தவர்களுக்கு அந்த பர்சக், அந்த கபருடைய வாழ்க்கை என்பது சொர்க்கத்தினுடைய பூங்காக்களாக, சொர்க்கத்தினுடைய வாடையை நுகரக்கூடியவர்களாக, சொர்க்கத்தினுடைய சிந்தனையில் வாழக்கூடியவர்களாக அப்படியே படுத்திருப்பாங்க. உயிர்கள் சந்தோஷமாக இருக்கும். பக்கத்துல நம்ம ஓதிய குரான் பக்கத்துல இருக்கும். நம்ம ஓதிய திக்ருகள் பக்கத்துல இருக்கும். நாம செய்த அமல்கள் நம் பக்கத்துல இருக்கும். அது சொல்லும் பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னை பாதுகாக்கிறேன். நம்முடைய குரான் நம்மிடத்துல பேசும். நம்முடைய திக்ருகள் நம்மிடத்துல பேசும். நம்முடைய நன்மைகள் நம்மிடத்துல பேசும். நீ கவலைப்படாத. ஒருபோதும் உன்னை நான் கைவிட்ட மாட்டேன். நம்ம நன்மைகள்லாம் நம்மிடத்துல பேசும். யார் தீமைகள் செய்தார்களோ அவர்கள் அழுத்தப்படுவார்கள். அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அவருடைய மனங்கள் இருக்கப்படும். அவர்களுடைய அவங்களுடைய ரூஹ் இருக்கப்படும். அவர்கள் அழுவாங்க. அவங்க அழுவாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மண்ணறைக்குள் மனிதன் வைக்கப்பட்ட பிறகு, மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட பிறகு, அங்க இருக்கக்கூடிய சப்தங்களை, அங்க ஏற்படக்கூடிய சப்தங்களை நான் கேட்பதை போல் நீங்கள் கேட்டா, நீங்க யாரும் இந்த உலக வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. அப்படிப்பட்ட மோசமான நிலைகள் ஆலமுல் பர்சக் மண்ணுக்குள்ள நடக்குது. அவ்வளவு பெரிய அழுத்தங்கள் பாவிகளுக்கு கொடுக்கப்படும். அந்த சப்தங்களை கேட்டால் மனிதன் நிம்மதியாக உலகத்துல வாழ மாட்டான். அவன் நீர்த்து போயிருவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த ஆலமுல் பர்சக் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலம் அது. இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் வெரி ஷார்ட். மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப பெருசு. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க, ஹஜரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள், சஹாபாக்கள் எல்லாம் சில நேரங்கள்ல போய் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக, கபருடைய வேதனையை பயத்தின் காரணமாக தன்னுடைய தாடி நனையும்படி அழுவாங்களாம். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹ் ஒரு கபருக்கு போனாங்கன்னா தன் தாடி நனையும்படி அழுவாங்களாம். தேம்பி தேம்பி அழுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இவர் அழுகிறத பார்த்து பயப்படுவாங்களாம். கபருடைய வேதனை அவ்வளவு மோசமானதாக இருக்கும். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. கபருடைய வேதனைகள்ல இருந்து எங்களை பாதுகாரு. மனிதன் இன்னைக்கு உள்ள வாழ்க்கையினுடைய இன்பத்துல எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்முடைய ஸ்டேஜ் என்னன்னு மறந்துட்டோம். முன் வாழ்க்கையும் நமக்கு தெரியல, பின் வாழ்க்கையும் நமக்கு தெரியல. நம்முடைய முன்னோர்களை பத்தியும் நமக்கு கவலை இல்ல, நமக்கு பின்னோர்களை பத்தியும் நம்முடைய கவலை இல்ல. ஆலமுல் பர்சக் சில நேரங்கள் நமக்கு சொர்க்கத்தினுடைய பூங்காக்களாக இருக்கும். ஆலமுல் பர்சக் கபருடைய வாழ்க்கை என்பது சில நேரங்கள் நரகத்தினுடைய படுகொலியாக மாறிவிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதை விட்டு பாதுகாப்பானாக. நாலாவதாக மனிதனுடைய ஸ்டேஜ் அதுதான் ஆகிரா, சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கை. முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த முடிவில்லாத வாழ்க்கையில் மனிதர்களுடைய வயது 33 வயதுகளாக நிர்ணயிக்கப்படும். இந்த மஹ்ஷருடைய தினத்தில் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டப்படுவோம். மஹ்ஷருடைய தினத்தில் நம்ம அனைவர்களும் ஒன்று கூட்டப்படுவோம். எல்லோரும் கேள்வி கேட்கப்படுவோம். மஹ்ஷருடைய வாழ்க்கை என்பது சில நபர்களுக்கு அது அல்லாஹ்வை அடையக்கூடிய இடமாக, சில நபர்களுக்கு உலகத்தில் நாம் ஏன் வந்தோம்ங்கிற மிகப்பெரிய மோசமான நிலையாக அது ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைங்கிறது, அந்த மறுமையுடைய நாள் அப்படிங்கிறது மிக மிக வருத்தத்துக்குரிய, மனிதர்கள் எல்லாம் பயந்த நிலையில எல்லோரும் யா நப்சி யா நப்சிங்கிற நிலையில இருப்பாங்க. அந்த நிலைய அடைவதற்கு முன்பதாக, அந்த கைசேத நிலையை நம்ம அடைவதற்கு முன்பதாக உலகத்தில் வாழக்கூடிய நாம நம்மள மேம்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னானோ, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு நமக்கு வாழ்க்கையில எந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போனாங்களோ, அந்த வாழ்க்கைய முழுமையாக நம்பி நம்ம ஏற்றுக்கொண்டு, அந்த வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றக்கூடியவங்களாக மாறணும். ஒரு பெரிய ஏத்திஸ்ட் ஒரு ஆள், இறை மறுப்பாளர், ஒரு மிகப்பெரிய சூஃபி கிட்ட வந்து கேட்கிறார், ஒருவேளை நீங்க சொல்வதை போல சொர்க்கமோ நரகமோ கபூரோ எதுவுமே இல்லைன்னா என்ன நடக்கும், மௌத்துக்கு பேர் என்ன நடக்கும்னு கேட்டாங்க. எதுவுமே இல்லைன்னா உலக வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிருவீங்களே, உலக வாழ்க்கையில நீங்க இன்பமாக வாழாம போயிருவீங்களே அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் ஏற்படாதான்னு கேட்டாங்க. சூஃபி திரும்பி கேட்டாரு, ஒருவேளை குரானும் ஹதீஸும் நபியும் உண்மையாக இருந்திருந்தால் உன் வாழ்க்கையை பத்தி யோசிப்பார். இந்த வாழ்க்கை வெறுமன 60 ஆண்டுகள், இந்த வாழ்க்கை வெறுமன 70 ஆண்டுகள், இந்த வாழ்க்கை வெறுமன 80 ஆண்டுகள். ஆனால் முடிவில்லாத வாழ்க்கையில் மிகப்பெரிய கைசேதமுடைய மனிதராக நீ மாறிவிடுவாய். ஒருவேளை நீ சொல்வது உண்மையாக இருந்தால்
உலகம் இறைவன், கபூர் எதுவுமே இல்லைன்னு நீ சொல்றது உண்மையாக இருந்தால், இந்த உலக வாழ்க்கை வெறுமனே 80 வாழ்க்கள், இந்த இன்பத்தை இழப்பதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் ஒருவேளை நான் சொல்வது உண்மையாக இருந்தால் உன் வாழ்க்கையை பற்றி நினைத்துப் பார். நினைத்துப் பார். அறிவாளியாக இருந்தால் நீ யோசிச்சுப் பார். குர்ஆன் எந்த நிலையிலும், இஸ்லாம் எந்த நிலையிலும், ஈமானிய மார்க்கம் எந்த நிலையிலும் மனிதனை அடிமைத்தனமாக வாழ்வதையோ, மனிதனை தவறுகள் செய்ய தூண்டுவதோ செய்யவே இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் நிம்மதியான, அன்பான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, அன்பு சார்ந்த வாழ்க்கையை தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான்கள்ல, அடுத்த கருத்தியல் சார்ந்த விழிப்புணர்வுல மறுமையின் நிலைகளை பத்தி பேசுவோம். நம்ம கபூர்ல இருந்து எழுந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் என்னெல்லாம் நம்மள்ட்ட கேட்பான்? மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? குர்ஆன் இத பத்தி தெள்ளத் தெளிவாக பல இடங்கள்ல சொல்லுது. இறைவனை மறுத்தவர்கள் நிலை என்னவாகும்? இறைவனை ஏற்றுக்கொண்டவர் நிலைகள் என்னவாகும்? அப்படின்னு மாறி 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 குர்ஆன் பல இடங்கள்ல சொல்றது. நம்ம குர்ஆனை சரியா படிக்கல. குர்ஆனை நாம சரியா விளங்கல. அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன பேச வர்றான்னு நமக்கு புரியல. அதனால உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம். மன அழுத்தம், கஷ்டம், துன்பம், நோய், பிணி, சண்டை, பிரச்சனை இப்படி நம்முடைய வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் டிப்ரஷன், அனக்சிட்டி, கோபம், வெறுப்புலயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளியாகணும்னா அல்லாஹ்வை அடைய முயற்சிங்க. குர்ஆனை அறிய முயற்சிங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்ல முயற்சிங்க. நபியினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய சொர்க்கம் இங்கேயே உலகத்திலேயே நாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில இன்பத்தை பார்க்கலாம். வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி, பீஸ் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும். அதை அடையணும் அப்படின்னா மனிதனுடைய ஸ்டேஜஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வெறும் 1/2 மணி நேரத்துல என்னால முழுமையா விளக்கப்படுத்த முடியாது. நான் அடுத்த வாரமும் இதே தலைப்புகள்ல இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பேசுவோம். இந்த 4 விஷயங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதனுடைய ரகசியங்களை, தத்துவங்களை, குர்ஆன், ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது, மற்ற ஏனைய மதங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.